நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் செடிகள் பூக்கள் பூக்குது, ஆனால் சரியாக காய்க்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம மாடி தோட்டத்தில் செழிப்பாக செடிகள் வளர்கிறதுக்கும் நல்ல காய்கறிகள் காய்க்கிறதுக்கும் என்ன உரங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்துக்கு தேவையான திரவ உரங்களாகட்டும் திட உரங்களாகட்டும் நம்மளே தான் இயற்கை முறையில் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். அப்படி என்னென்னலாம் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பற்றி ஏற்கனவே வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ஒரு திட உரம் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை மக்க வச்சு அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட திட உரம் தான் பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை பயன்படுத்தி நம்ம உரங்கள் தயாரிக்கும் போது அதில் ஸ்மெல் வராதா, அதை வந்து கையில் தொடலாமா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மக்கி இருக்குமா அப்படின்றத பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திட உரத்தை சேமித்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போது இந்த பின்னில் இருக்கக்கூடியதான் நம்ம தோட்டத்தில் காய்கறி கழிவுகளை பயன்படுத்தி தயாரித்த திட உரம். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய இந்த லெமனு சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள் மட்டும் பயன்படுத்துறதில்ல. மற்றபடி வாழைப்பழ தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய முட்டை ஓடும் இதிலே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு வந்து தனியாக சேகரித்து வச்சு அதை வந்து நான் தூளாக்கி செடிகளுக்கு கொடுப்பேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே காடை வளர்க்குறதால நிறைய காடை முட்டை பயன்படுத்துவோம். அந்த காடை முட்டையோட ஓடெல்லாம் நிறையவே இருந்தது. அதெல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மக்க வச்சுருந்தேன். பாருங்கள், மேலே காஞ்சிருக்கு, உள்ளே பாருங்கள் லேசாக தான் ஈரப்பதம் இருக்குது. ஸோ நான் கையில் தொடலாம், எந்த வித கெட்ட ஸ்மெல்லும் கிடையாது. பாருங்கள், மூந்து கூட பார்க்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தயாரித்து வச்சுருக்கோம். இது எப்படி தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கம்போஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து பயன்படுத்திட்டு இருக்கேன். அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த கம்போஸ்ட் தயார் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு தூளாக இருக்கு இல்லைங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கழிவுகளை மக்க வைக்கும்போது இந்த அளவுக்கு ட்ரையாலாம் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஈரப்பதம் இருக்கிறதால அதில் தண்ணி தேங்கும். அது மட்டும் இல்லாமல் புழுக்கள் வரும். இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த டேப்பை நம்ம திறந்து விடும்போது அந்த தண்ணிலாம் வடியும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரவ உரமாக நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது அதை கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணிலாம் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே அப்படியே மக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் நமக்கு நிரம்புறதுக்கு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் ஆகும். இந்த 4 மாதம் ஃபுல்லாகவே ஆனதுக்கப்புறம் மொத்தமாக இதை எடுத்து இதை அப்படியே பயன்படுத்த மாட்டேன், மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தனியாக இந்த பின்னில் போட்டு வச்சுருப்பேன். இந்த பின்னில் வந்து தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக இந்த பின்னில் கூட பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அடிப்பகுதியில் இதெல்லாமே பயன்படுத்தி முடிச்சுட்டு அந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டையை காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தூளாக இருக்கணும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட அது ரொம்ப கட்டியாக இருக்குது, ரொம்ப தூள் ஆகலை அப்படின்னா அதை ஜலிச்சு எடுத்துக்கங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜலிச்சு கூட பயன்படுத்தியிருக்கேன். அந்த மாதிரி ஜலிக்கிற வீடியோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், தேவைப்பட்டால் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். சரியாக மக்காத சில பொருட்களை திருப்பி நம்ம மறுபடியும் அந்த மக்கிற பின்லேயே போட்டு மக்க வச்சிடலாம். இப்போது இதை நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அவரை செடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் போன மாதம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அறுவடை எல்லாமே முடிஞ்சது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் அந்த இலை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு அழகாக மறுபடியும் கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா இன்னும் நிறைய பூக்கள் வரும். பூக்கள் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் செடியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காயெல்லாம் கொடுத்தது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். தொட்டிலெலாம் பார்த்தா எம்டியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மழை பெஞ்சு ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம மழைக்காலம் வர்றதுக்குள்ளார இந்த மாதிரி திட உரங்கள் எல்லாமே இந்த மாதிரி மண்ணில் கொடுக்கலாம். ஏன்னா மழை வரும்போது நம்ம இந்த மாதிரி திட உரங்கள் கொடுக்கும்போது அது மழை தண்ணியோட சேர்ந்த சத்துக்கள் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போதே நம்ம இதை கொடுத்துடணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். சரி, இப்போ இது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடிங்கிற விதத்தில் இந்த செடியை சுற்றி போட்டு விடணும். இந்த போட்டு விட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை மறுபடியும் கொத்தி கலரி இந்த செடிக்கு கொஞ்சம் மண் அணைச்சி விடணும். அப்போ தான் மண் அணைக்கும் போது இது கொத்தி கலரும் போது அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கைப்பிடி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு க்ளோஸ் அப்லையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த உரத்தை நம்ம இப்படியே செடிகள் பக்கத்தில் ஒவ்வொரு செடி பக்கத்துலையும் ஒரு கைப்பிடி போட்டு அப்படியே விட்டு தண்ணி விட்டோம்னா இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா செடி அப்படியே எடுத்துக்காது. அது உள்ளே போய் நல்லா மக்கணும். அதுக்காக நம்ம ஏற்கனவே செடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை லேசாக கலரி இந்த உரம் உள்ளே போகிற மாதிரி மண் மேலே வர மாதிரி நம்ம கலரி மண்ணை அணைச்சி விட்டோம்னா தான் இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் இன்னும் கொஞ்சம் மக்க ஆரம்பிக்கும். அப்படி மக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த சத்துக்களை வேர்கள் உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி இயற்கை உரங்களை நீங்கள் தயாரித்து செடிகளுக்கு பயன்படுத்தும் போது ஒன்று வந்து செடிகள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்கலவையிலே கலந்துடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி வந்து
நடுவில் செடி வளர்ந்து காய் காய்ச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துலையும் ஒவ்வொரு கைப்பிடி வச்சுட்டு மண்ணை அணைச்சி விட்டு அதுக்கு செடிக்கு மேலேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி நல்ல செடிகள் மேலே நனைஞ்சு வர அளவுக்கு அப்படியே தெளித்து நீர்ப்பாசனம் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடியும் நல்லா குளிர்ச்சியாகி கீழே இருக்கக்கூடிய இந்த சத்துக்களையும் ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ என்னோடய மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை உரங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம காய்கறி வேஸ்ட்லேருந்து தயாரித்த இயற்கை உரத்தை எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் பிஞ்சு பிடிக்குது ஆனால் காய் ஆக மாட்டேங்குதுலாம் சொல்கிறீங்க. அதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறையாக இருக்கணும், அல்லது பாலினேஷன் நடக்காமல் இருக்கணும். பாலினேஷன் வந்து நம்ம ஈஸியாக ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விடலாம். ஆனால் சத்து பற்றாக்குறையை இந்த மாதிரி ஏதாச்சும் இயற்கை உரங்கள் கொடுத்தா நம்ம சரி பண்ணி ஆகணும். இந்த மாதிரி காய்கறி கழிவுலேருந்து தயாரித்த உரங்கள் மட்டும் கிடையாது, நம்ம மாடி தோட்டத்தில் இன்னும் மண்புழு உரம் தயாரிச்சிட்ருக்கேன், கோழி காடையோட கழிவுகளை வச்சு உரம் தயாரிச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் வாழைப்பழ கரைசல், மீன் அமிலம், பஞ்சகாவியா இந்த மாதிரி திரவ உரங்களும் தயாரிச்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டீனாக பயன்படுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு இது எல்லாமே தயாரிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ, எது உங்களால் ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த இயற்கை உரத்தை நீங்கள் தயாரித்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் செடிகள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சத்து கிடச்சே இருக்கும். ஏன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம உரம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். செடிகள் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி இயற்கை உரங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா செடிகளோட வளர்ச்சி ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செடி வந்து ஆரம்பத்தில் நல்லா வளர்ச்சி இருக்கும், அந்த சத்துக்கள் பற்றாக்குறை வரும்போது செடி திணறும். அதுக்கப்புறம் நீங்கள் செடிகள் திணறிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அது உடனே பிக்கப் ஆகாது, லேட்டாகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை உரத்தை கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இலைகள் வழியாக திரவ உரங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையும் வைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால தான் என்னோடய மாடி தோட்டத்தில் செடிகளும் செழிப்பாக வளருது, காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு அறுவடை கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் தேவையான அறுவடை கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.